இருக்கிறேன், உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். Why you are crying? நீ பாடுபடும் போது உன்னோடு கூட அவர் பாடுபடுகிறார். உன் சிறைச்சாலையில் அவர் கூடவே இருக்கிறார். wherever you are. நான்காவது குறிப்பு நான் சொல்லுகிறேன், சாக்ரிஃபிஷியல் கிரேஸ். ஏன் தெரியுமா? கிருபை. ஆண்டவருக்காக தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எதிர்த்தம கிருபை அது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது 8:1, தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். வீடு வாங்கல்ல, கார் வாங்கல்ல, பங்களா வாங்கல்ல. அதில் போட்டிருக்குது, மிகுந்த உபத்திரவத்திலேயும் அவர்கள் தரித்திரமுடிவாக இருந்தார்கள், ஆனால் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். சாக்ரிஃபிஷியல் கிரேஸ். கிருபை தெரியுமா? கொடுப்பதற்கு தான் கிருபை. இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களால் உண்டானதல்ல, தேவன் உங்களை கொடுக்க வைத்தார். இஸ் கிரேஸ். அவர்களை கொடுக்க வச்சா நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். நான் கொடுத்தேன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த கிருபை என்ன? மிகுந்த உபத்திரவம், சோதனை, கொடிய தரித்திரம். யோசித்து பாருங்களேன். மிகுந்த உபத்திரவம், அதிகமான சோதனை, கொடிய தரித்திரம், ஆனால் மிகுந்த உதார்த்துவம். அது எப்படி சாத்தியம்? இதான் கிருபை. இன்னொரு முறை சொல்லுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். மிகுந்த உபத்திரவம், அதிகமான சோதனை, கொடிய தரித்திரம் இருந்தும் ஒரு சந்தோஷமா? அது எப்படி சாத்தியமாகும்? தந்தானை துதிப்போம், தராவிட்டால் மிதிப்போம். சொல்லுகிறார், அதிலும் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமாக இருந்தோம். அதான் கிருபை. இருக்கிறது மட்டுமல்ல, கொடுத்தோம். அடுத்த வருஷம் நாங்கள் கொடுத்தோம். 3ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கத்தக்க நாங்கள் மனதுளாக இருந்தோம் என்பது தேவரே எனக்கு சாட்சி. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் முழுக்க 8-9 முழுக்க கொடுப்பதை பற்றி பேசுகிறார். அதாவது 9ஆம் அதிகாரம் பசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. அந்த அதிகாரம் முழுக விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிற ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். கடைசி முடிக்கும்போது சொல்கிறார், தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் முழுக்க 9ஆம் அதிகாரம் முழுக்க கொடுப்பதை பற்றி பேசுகிறார். இப்படி எதற்கு கிருபை? சாக்ரிஃபிஷியல். தியாகம் பண்ண உங்கள் நேரங்களை, உங்களுடைய தாளந்துகளை, உங்கள் பணத்தை. பக்தன் பாடினார், உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமாய். இன்றைக்கு அந்த கிருபை எதுக்கு என்று சொன்னால், டு சாக்ரிஃபிஷியல் கிரேஸ், தியாகம் பண்ண. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், சிங்கிங் கிரேஸ்.